டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல் HTML பேஜில் ஒரு ஆடியோ ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற ஆடியோ டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுவும் HTML5 பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு வெப்பேஜை லோட் பண்ணி பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு புரிகிற விஷயம். பட் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் மேக்ஸிமம். பட்டு ஆல்ரெடி சொன்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கண்டென்ட் வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆடியோங்கிற ஒரு டேக் இருக்குது HTML. ஆடியோங்கிற டேக் வச்சு நம்ம வந்து வெப்பேஜில் ஆடியோ உள்ளே எம்பெட் பண்ண முடியும். ஸோ ஆடியோ டேக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் டேக் மாதிரி தான், இமேஜ் SRCங்கிற மாதிரி ஆடியோ SRCயில் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடும். கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, பாஸ் இதெல்லாம் வந்துடும். அடுத்தது வந்து சிம்பிளாக ஆடியோ டேக் யூஸ் பண்ணுற வெப்பேஜில் ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆடியோ டேக் என்ன பண்ணுது, ஃபைல் எங்கே இருக்குங்கிற சோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோர்ஸை உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுது. கண்ட்ரோல்ஸ் வச்சுருந்து நம்ம வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதில் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ளே ஆட்ரிபியூட்ஸ். வெப்பேஜ் லோட் ஆனோன்னே இதுவே ப்ளே ஆகிட்டு இருக்கும் நிற்காமல், அது ஆட்டோ ப்ளே. அதே மாதிரி அந்த 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 ஆடியோ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லூப்புங்கிறது கொடுத்தோம்னா. அதே மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணோடனே அது மியூட்டில் இருக்கணும், ப்ளே பண்ணி சவுண்ட் வச்சா மட்டும் ப்ளே ஆகிற மாதிரி ஆட்ரிபியூட் வச்சுக்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக மட்டுமே இருந்த வெப்பேஜஸில் ஒரு டேபிளர் ஃபார்மேட் வரும்போது அழகாக இருந்துச்சோ, அடுத்தது லிஸ்ட் வரும்போது இன்னும் அழகாக இருந்துச்சோ, அப்புறம் இமேஜ் ஆட் பண்ணும்போது இன்னுமே வெப்பேஜுங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்குது, வித்தியாசமான வகையில் கொடுக்குது, இமேஜ் கேட்டகரியில் கொடுக்குது, டேபிளில் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட்டு ஆடியோ வீடியோ வந்து வெப்பேஜில் எம்பெட் பண்ணுறது. இதெல்லாம் எப்போனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ சைட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ வந்து ஒரு வெப்பேஜில் வீடியோ வைக்கிறதுங்கிறது, இல்லை வெப்பேஜில் வீடியோ பார்க்குறது ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் HTML ஆரம்பித்த காலத்தில் வெப்பேஜில் வந்து இமேஜ் வைக்கிறது, வெப்பேஜில் வந்து வீடியோவை கொண்டு வந்து காட்டுறது, ஆடியோ கொண்டு வந்து காட்டுறதுங்கிறதே வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ HTML ஆடியோவில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இமேஜில் என்ன டிஸ்அட்வான்டேஜோ அதை தான். இப்போ வந்து பெரிய லார்ஜ் ஃபைல் சைஸ் கொண்ட ஆடியோ ஃபைல் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆக லேட் ஆகும். மேபி அது வீடியோ வியூவிங் சைட்ஸ்னால் அதுக்குன்னே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வேறு. நம்ம நார்மல் வெப்பேஜில் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டை பற்றின டெமோ வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவோட சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த வீடியோ ஃபைலை வந்து நம்மளோட சர்வர்லேயே வச்சு லோட் பண்ணால் அந்த சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பேஜ் லோடாக லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு யூஸ் ஆஃப் HTML ஆடியோ. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.